ஆண்டவர் தாமே நம் அனைவரோடு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. பெதஸ்தாவில் இயேசு எருசலேமுக்கு போகிறார். அங்கே ஆட்டு வாசல் அருகே ஒரு குளம் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அதற்கு 5 மண்டபங்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆட்டு வாசல் 5 மண்டபங்கள் என்ற ஒரு காரியங்கள் அங்கே பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு பெயர் பெதஸ்தா. 3ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு குளம். 300 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துக்கு வருதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குளம் கட்டப்பட்டிருந்தது. இந்த குளம் ஆலயத்துக்கு ஆடுகளை பலியிடுவதற்கு முன்னாடி இந்த குளத்தில் தான் கழுவி பலிகளுக்கு கொண்டு போவாங்களாம் ஆலயத்திற்கு. அப்போ இது ஒரு புனிதமான ஒரு குளமாக கருதப்பட்டது. இந்த எருசலேம் ஆலயத்தில் பலிகள்லாம் செலுத்தினாங்க பாருங்க, ஆடுகளெல்லாம் பலிகள் செலுத்துகிறாங்களா, அந்த செலுத்த போவதற்கு முன்பாக இந்த பெதஸ்தா குளத்தில் தான் ஆடுகளை கழுவார்கள், கழுவி சுத்தப்படுத்தி கொண்டு போவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புனிதமான குளமாக இங்கே இருந்தது. இந்த குளம் பயன்படுத்தும் இந்த முறை தண்ணீருக்கு ஒரு புனிதத்தன்மையை கொடுத்ததாக அங்கே நம்பப்பட்டுச்சு. மேலும் பல ஊனமுற்றவர்கள் குணமடைவார்கள் என்ற நம்பிக்கையில் அந்த குளங்களில் சில பேர் கழுவாங்க, சில பேர் குளித்து கொண்டு இருந்தார்கள். இந்த பெத் எஸ்தா இதுதான் உண்மையான பெயர், பெத் எஸ்தா. இது அராமை பாஷையில் தான் சொல்லப்படுது. இது எபிரேய பாஷை அல்ல. பெதஸ்தா என்பது அராமிக் பாஷை. இந்த அராமிக் பாஷை சீரியா, பலஸ்தீனா, மெசபொத்தாமி, எகிப்து வரை பேசப்பட்டது. இத்தனை நாடுகளிலும் இந்த அராமிக் பாஷை, இயேசு கிறிஸ்துவும் இந்த அராமிக் பாஷையை தான் பேசினார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த பாஷை ஈராக்கிலும் ஈரானிலும் இன்றைய வரைக்கும் பேசப்படுகிறது. இந்த பெத் எஸ்தாவுக்கு பொருள் என்னவென்றால் கிருபையின் வீடு என்று அழைக்கப்படுகிறது. அருள் உள்ள இடம், கிருபையின் வீடு, அருள் உள்ள இடம் என்று இங்கு சொல்லப்படுகிறது, அழைக்கப்படுகிறது பெதஸ்தா. அங்கே இருக்கும் ஆட்டு வாசல் கூட பைபிளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆட்டு வாசல் என்று அங்கே பெதஸ்தா குளத்துக்கான அருகே இருக்குதுன்னு படிச்சிருப்பீங்க. இது நெகேமியா காலத்தில், நெகேமியா புஸ்தகத்திலையும் இந்த ஆட்டு வாசலை குறித்து கட்டப்பட்டது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நெகேமியா காலம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக 300வது 4வது நூற்றாண்டில் தான் நெகேமியா இருந்தார். அப்போ கிட்டத்தட்ட அந்த குளம் ஆட்டு வாசலில் தான் அந்த இதெல்லாம் கட்டப்பட்டது நெகேமியா காலத்தில் தான் கட்டப்பட்டது. அந்த குளத்தின் அருகே தான் வியாதி உள்ளவர்கள், குருடர்கள், ஆண்மையற்றவர்கள், சூம்பின உறுப்பு உடையவர்கள் எல்லாரும் படுத்திருப்பாங்க. அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே அந்த இடத்துலெல்லாம் படுத்து கிடப்பார்கள். வியாதி உள்ளவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், வியாக்குலப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், என்னைக்காக சுகமாக மாட்டோமோ என்று காத்து ஏங்கி கொண்டிருப்பவர்கள், அவர்கள் எப்பொழுது தண்ணீர் கலங்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பார்கள், காத்து கொண்டிருப்பார்கள், கண்களால் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பெரும் கூட்டமே அங்கு காத்திருக்கும். அந்த குளம் கலங்கும் போது பலமுள்ள ஆட்கள் சீக்கிரமாக எல்லாரையும் முந்தி கொண்டு போய் அந்த குளத்தில் இறங்கி விடுவார்கள். பலமில்லாத, பலவீனம் உள்ளவர்கள், அதில் பெண்கள் இருந்தார்கள், சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். இவர்களையெல்லாம் தாண்டி கொண்டு பலமுள்ளவர்கள் ஓடி போய் அந்த குளத்திலே இறங்கி விடுவார்கள். இந்த மற்றவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் திரும்பவும் தங்கள் இடத்திற்கு போய்விடுவார்கள். கவலையோடும் கஷ்டத்தோடும் ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போகிறவர்களாக இருந்தார்கள். இப்படியாக 100கணக்கான பேர் பின்தங்கி போவார்கள். அவர்களால் கஷ்டமான சூழ்நிலை, அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள். அந்த குளம் கலக்கும்போது அவர்களால் போய் வேகமாக போய் அந்த குளத்தின் அருகே போக முடியாத ஒரு சூழ்நிலை, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருந்தது. இவர்கள் இரவும் பகலும் காத்திருப்பார்கள், எப்போது அந்த குளம் கலக்கும் என்று. சுகமாக குளத்தின் கிட்டே வந்தும் கூட சுகமாகாமல் பலவீனர்கள் சிலர் மறித்ததும் உண்டு. கிட்டையை போய் ஏங்கி கொண்டு இன்றைக்காயிலும் நான் போய் அந்த குளத்திலே இறங்கி நான் சுகமாவேன் என்று ஏங்கி கொண்டு போவார்கள். ஆனால் சுகமாக முடியாமல் மறித்தும் சிலர் போயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோசித்து பாருங்கள், அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். இப்போ அந்த கூட்டத்தில்
38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இந்த இடத்துல அந்த கூட்டத்தில் இருந்தான். யோசித்து பாருங்க, 38 வருஷமாக வியாதி உள்ள அந்த மனுஷன் ஒரு தடவை கூட அந்த குளத்திலே கால் வைக்க முடியவில்லை. அப்போ அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு தடவை கூட அவன் குளத்தில் இறங்க முடியாமல் போனது. 38 வருஷம் வியாதி உள்ளவன். அப்போ அவனுக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கான்? அவனால் வேகமாக போக முடியுமா? அவனை யாராகிலும் ஒருத்தர் உதவி செய்தால் தான் அவன் குளத்தண்டையில் போக முடியும். இல்லாவிட்டால் அவன் வேகமாக கடந்து கூட போக முடியவில்லை. 38 வருடமாக அவன் அந்த குளத்தில் இறங்க முடியவில்லை என்றால் அவனால் முடியவில்லை. அந்த வியாதி அநேகமாக முடக்குவாதம் என்று சொல்லப்படுகிறது. முடக்குவாதம் என்றால் கைகள்லாம் அப்படியே அந்த விரல்கள்லாம் மடித்து கிடக்கும், அது விரிக்க முடியாது. அது குஷ்டரோகம் அல்ல, அது ஒரு முடக்குவாதம் என்று சொன்னால் அந்த முட்டுகள் இருக்குது, அந்த முட்டுகள் எல்லாம் மடங்கிவிடும். கால்கள், கைகள், விரல்கள்லாம் மடங்கிவிடும். அவ்வளோ பெரிய கஷ்டமான வியாதி அவனுக்கு. நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு. குளம் கலக்கும் போது இவனை தூக்கி கொண்டு போவதற்கு முன்பாகவே அநேகர் இவனுக்கு முன்பாக முந்தி கொள்வார்கள். என்றைக்காவது ஒரு நாள் அவன் நோய் சுகமாகும் என்று எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் காத்திருந்தான். என்னைக்காச்சும் நான் அந்த குளத்தில் இறங்கிடுவேன்னு சொல்லிட்டு காத்திருந்தான். என்ன செய்வது? வியாதி உள்ளவர்கள் அநேகராக இருந்தார்கள். புதிய புதிய வியாதி உள்ளவர்கள்லாம் அங்கே சேர்ந்தார்கள். இவனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போனது. இந்த காட்சிகளை மேலிருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இங்கு ஜனங்கள் எல்லாம் முந்தி அடித்து கொண்டு ஓடுகிறதை நாம் பார்க்கிறார். அவர் அங்கே நிற்கும் பொழுது அந்த குளம் கலக்குகிறதை அவர் பார்க்கிறார். அவரது பார்வை இந்த எல்லாரையும் விட அந்த முடக்குவாதக்காரனை நோக்கி பார்த்தது. 38 வருஷமாக அவனால் முடியவில்லை. ஏங்கி தவிக்கிறான். எப்பொழுது சுகமாவேன் என்று அவனால் முடியல. மிகவும் பலவீனமானவன் அவன். முடியாதவனாக இருந்தான். நேரம் வந்தது. தண்ணீர் கலங்கினது. மிகவும் கஷ்டப்பட்டு நகர்ந்த குளத்தின் அருகே போயிட்டான். அவனை முந்தி கொண்டு இன்னொருத்தவர் என்ன செஞ்சிட்டார்? அவனை தள்ளி விட்டு முன்னாடி போயிட்டார். இப்போ அவன் சொல்கிறான், இதுக்கு மேலே என்ன இருக்கு? எனக்கு இதுக்கு மேலே மரணம் தான் இருக்குது. இப்படியே நான் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கவா 38 வருடமாக. இனிமேல் எனக்கு என்ன இருக்கிறது? இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? மறித்தால் போதும் என்ற ஒரு நிலைமைக்கு அவன் அந்த யோசனையில் இருந்தான். செத்து போனால் நலமாயிருக்கும் என்று வெறுத்து போனவனாக இருந்தான். மனசோர்விலே இருந்தான். அவன் பக்கத்தில் ஒரு முகம் அவன் அருகே குனிந்து அவனை பார்த்தது. மேலே பார்த்து கொண்டிருந்தவர் அவர் கீழே இறங்கி அவன் பக்கத்திலே தன் முகத்தை உற்று நோக்கி பார்த்தார். அவன் பார்த்து ஒரு அருமையான, ஒரு தேறுதலான, ஒரு தேற்றுகிற ஒரு வார்த்தையை அவனை பார்த்து கூறினார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்ன வார்த்தை கூறுகிறார்? அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். என்ன தேவனுடைய கர்த்தராய தேவனுடைய வார்த்தை! என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை அந்த மனிதனுக்கு! தேவனாகிய கர்த்தரே இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அவர் அவனிடத்தில் அவனிடத்தில் கேட்கிற ஒரே காரியம், 38 வருடமாக சோர்விலே இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? நம்மை பார்த்து கேட்கும் ஒரே கேள்வி, வியாதி உள்ளவர்களுக்கு பார்த்து ஒரே கேள்வி ஆண்டவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய்? என்னால் முடியல தேவனே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறேன் என்று கவலைப்படும் போது இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். 38 வருஷமாய் கஷ்டப்பட்ட அவனை நேரம் வந்த போது முற்றிலும் சுகமாகவில்லை. அப்படி நம்மை பார்த்தவர் கேட்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஏதாவது ஒன்று இருக்குதா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எதிலே கட்டுண்டவர்களாக இருக்கிறோம்? சாத்தானின் பிடியிலே, சாத்தான் கொடுக்கிற வியாதிகளிலே. அநேக வியாதிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் என்னென்ன வருமோ யாருக்கு தெரியும்?
இப்பேற்பட்ட கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். யார் விடுதலை ஆக்க முடியும்? யார் ஆக்க முடியும்? மருத்துவர்கள் கூட சில நேரத்தில் கை விரித்து விடுகிறார்களே. உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர்களும் சொல்லி கை விரித்து விடுகிறார்களே. இங்கு வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அவர் ஒருவரே நம்மை விடுதலை ஆக்க முடியும். கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனாலே. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒன்றுமே இல்லை. அவரிடத்தில் கெஞ்சி மன்றாடி அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் மனம் இறங்கி நம்மிடத்தில் வந்து, நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படி கேட்க, ஆமாண்டவரை நான் விரும்புகிறேன். நான் கேடுள்ள பாவங்களை இனி செய்யாதபடி உம்மிடத்திலே நான் நம்பிக்கையாக இருந்தேன். ஆண்டவரே நான் சுத்தமாகுவேன் என்று விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். வியாதிக்காக ஊக்கத்தோடு ஜபம் செய்யும் போது வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் ஜபிக்க வேண்டும். முக்கியம், அது மிக முக்கியம். ஆண்டவர் சொன்ன என்னென்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ அதை வைத்து நாம் ஜபத்திலே சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நம்மிடத்திலே வருகிறவன் ஒருவனே புறம்பே தள்ளப்படுவதில்லை. ஆண்டவர், நம்முடைய வாக்குத்தத்தம் கர்த்தாவே, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்ல வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்மாலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உம்முடைய வாக்குத்தத்த வசனம் என் தகப்பனே, கிருபையோடு எனக்கு இறங்கி என்னை சுஸ்தப்படுத்தும். ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும். என் கர்த்தாவே, உம்மிடத்தில் வந்தவர்கள் ஒருவராகிலும் ஏமாந்து போனதுண்டோ? வியாதி உள்ள அத்தனை பேரும் சுகமாய்தானே ஆண்டவர் போனார்கள். எல்லாரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வீடு திரும்பினார்களே. என் தகப்பனே, அடியேனும் சுக பலவீனமாயிருக்கிறேன், என்னை சுகப்படுத்தும் சுஸ்தப்படுத்தும் என்று அவருடைய வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் கேட்க வேண்டும். மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். எதையாச்சும் நம்ம ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவைகளை நான் பெற்றுக்கொண்டேன், நிச்சயமாக எனக்கு கொடுப்பாரு, கொடுத்துட்டாரு, அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு கேட்கணும். அந்த விசுவாசமே நம்மை ஜெயிக்கும். அந்த விசுவாசமான வார்த்தைகளே நமக்கு பலனை கொடுக்கும், நமக்கு அந்த பதிலை கொடுக்கும். அந்த பெரும் விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒருவரிடத்திலும். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன். நீ கேட்கும்போது அது கிடைச்சிருச்சுன்னு விசுவாசி, சந்தேகத்தோடு இருக்காதன்ற. யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த வார்த்தையில் எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு தேற்றுதலான ஒரு வசனம் பாருங்கள். என் நாமத்தினாலே உனக்காக நான் மரித்தேன். அந்த மரித்த நாமம் இயேசு கிறிஸ்து. உனக்காக நான் இன்று பரலோகத்தில் இடைவிடாமல் போராடி பேசி கொண்டிருக்கிறேன். உனக்காக அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன். இவ்வளோ பெரிய ஒரு தேற்றுதல். இப்பேற்பட்ட தேற்றுதலான வசனம் இந்த வேதாகமத்தில் மட்டும்தாங்க இருக்குது. இந்த உலகத்தில் வேறு யாராலையும் நம்ம சொல்லி தேற்ற முடியாது. தேவன் மாத்திரமே இந்த தேற்றுதலான வசனம் வேதாகமத்தில் மட்டும்தான் இருக்குது. இந்த வாக்குறுதிகளை வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்ய வேண்டும் கர்த்தரிடத்தில். யாக்கோபு 5:15 சொல்லப்படுவது போல, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சுகப்படுத்தப்படுகிறவர்களின் பாவங்களும் சேர்த்து மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது எவ்வளோ பெரிய பரிசு! கர்த்தரிடத்திலிருந்து வரும் பெரிய பரிசு. ஊக்கத்தோடு கர்த்தரிடத்திலே முழு விசுவாசத்தோடு ஜபத்தோடு நாம் கேட்கும் பொழுது அவர் நம்மை சுகப்படுத்துவது மட்டுமல்ல, நம் பாவங்களையும் மன்னிக்கிறார். அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். அந்த ஒரு பெதஸ்தா குளத்தண்டையிலே நடந்த சம்பவத்தின் நிமித்தம் நமக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் அந்த ஒரு கேள்வியை கேட்டார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்மிடத்திலையும் வியாதி அநேகர் உட்பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு மெல்லிய சத்தம் நம் காதுகளிலே கேட்கிறது, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்னிடத்தில் கேளு, என்னிடத்தில் பச்சமாயிரு, என்னிடத்தில் அன்பு செலுத்து, என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படி,
நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதோ நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, இனி கேடு வராதபடிக்கு பாவம் செய்யாது. அந்த வியாதியிலிருந்து ஒருத்தவனை சுஸ்தப்படுத்தியிருப்பார். அவனிடத்துல சொல்கிற ஒரு ஆலோசனை, இனி இன்னும் கேடு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாத அப்படி. நம்ம பாவம் செய்யும் பொழுது அதிக கேடு உள்ளவர்களாக ஆகிலும் தேவன் நமக்கு முன்பாக மிகுந்த கிருபையோடும் தயவோடும் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, நொந்து நூலாய் கிடக்கும் பொழுது பக்கத்தில் இருந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். அந்த துயரமான மனிதன் வாழ்க்கையே கேள்விக்குரியதாக போய்விட்டது. அந்த மனிதனுக்கு எத்தனை கவலைகள் மனதில் வைத்துக்கொண்டு யாரிடம் போய் சொல்லி என்ன பயன்? யாரிடத்திலே நான் போய் சொல்வேன்? என்னை இறக்கிவிட ஆட்கள் வந்தாலும் எனக்கு முன்பாக எல்லாரும் தள்ளி கொண்டு போய் முன்னாடியே போய்விடுகிறார்களே அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம். அவன் இயேசுவை திரும்பி நோக்கி பார்த்தான். அவன் நினச்சிக்கிட்டான், என்ன நினைத்துக்கிட்டான்னா, அடுத்த முறை இந்த குளம் கலக்கப்படும் பொழுது இதோ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஒருத்தவர் கேட்குறாரு. அவர் தான் என்ன சீக்கிரமாக குளத்தில் அப்படியே கொண்டு போய் தூக்கிட்டு போய் அந்த குளத்தில் இறக்கி விடுவார் என்று எதிர்பார்த்தான். இந்த முறை கடைசியான ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும், இவர் என்னை தூக்கி கொண்டு போய் குளத்தில் விடுவார் என்று அவன் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கேட்டது யார்? இந்த அண்ட சராசரத்தையே படைத்தவர், மனிதர்களை உண்டாக்கினவர், உடலில் உள்ள உறுப்புகளை எல்லாம் உண்டாக்கினவர், பரிபூர்ணமாக உண்டாக்கினவர். அவர் மனிதனை உண்டாக்கும் போது எந்த வியாதியோடு அவன் உண்டாக்கப்படவில்லை. பூரணம் பூரணம் பூரணம். எந்த ஒரு மரணத்துக்கு ஏதுவான எந்த சாயலும் அவனுக்கு இல்லை. தேவ சாயலிலே அவருடைய ரூபத்தின்படியே படைக்கப்பட்டவன். எந்த குறையும் இல்லாமல் குறைவற்று இருந்தான். இதுவரைக்கும் எத்தனையோ என்னை தூக்கி சென்றார்களே, ஆனால் முடியவில்லை. அவனுக்கு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. அவ்வளவுதான், இனி மரணம் வரைக்கும் இப்படி தான் ஏதான் உட்கார்ந்துருக்கணும், ஏமாந்து ஏமாந்து ஒவ்வொரு நாளும் இப்படியே தான் உட்கார்ந்துருக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் அவரை திரும்பி பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். பார்த்தீங்களா? திரும்பி பார்த்தான் கண்ணீரோடு, மிகுந்த வருத்தத்தோடு, கவலையோடு சொல்கிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு சிருஷ்டிகரிடத்துல பேசுகிறான். இது வரைக்கும் அவரை பார்த்ததில்லை. முதலாக ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த வார்த்தையினிடத்திலே அவன் பேசுகிறான். என்னை கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லாண்டாள், எல்லாமே எனக்கு முன்னாடி போயிடுறாங்கன்றாள். அங்கே இருப்பவங்கெல்லாம் சுயநலக்காரன். குறுகிய கால வியாதி உள்ளவங்க கூட முன்னாடி முந்திக்கிட்டு போயிடலாம். ஆனால் 38 வருடமாக வியாதியில் உட்பண்ணப்பட்டிருக்கிறவன் என்ன செய்யறான்? காத்துக்கிட்டு இருக்கிறான். டாக்டர் இடத்துல போகிறோம், ஒரு 20 பேர் இருக்கிறோம். ஆனால் யார் முதலாவது போகுது? யார் முதலாவது வந்தாலும் அவன் தான் முன்னாடி போக முடியும். பின்னாடி வந்தவங்கள பின்னாடி தான் நிற்க முடியும். ஆனால் இங்கே வியாதி உள்ளவன் 38 வருடமாக இருக்கான், இவன் தானே முன்னாடி போகணும். நிறைய பேர் முன்னாடி முந்தி கொள்கிறார்களே, 38 வருடமாக காத்துட்டு இருக்கான, இவன் முன்னாடி போக முடியல. எத்தனை சுயநலக்காரர்களாக சுற்றி இருக்கிறார். நாளை முதல் 5 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று அறிவித்தால் நல்லா உழைக்கிறவன், நல்லா வேலை செய்கிறவன் கூட முன்னாடி ஓடி போய் அந்த இலவச அரிசியை வாங்கிடுவான். ஏழைகளை தள்ளி விட்டுட்டு அவங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முன்னாடி ஓடிடுவாங்க. சுயநலம். இப்படித்தான் அந்த உலகத்தில் நடக்கிற ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை. இப்போ அந்த வியாதிஸ்தனிடம் விசுவாசத்தை காட்டு அப்படின்னு ஆண்டவர் எதுவுமே கேட்கல. என்னை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு எதுவுமே அவர் கேட்கல. ஒரு அதிகாரமான குரலோடு அவர் என்ன சொல்றாரு அவன்கிட்ட, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இவ்வளவு நாளாய் படுத்து கொண்டிருந்தாயே, இப்ப எழுந்திரு. இதான் முதல் கட்டளை. அவனுக்கு இட்ட கட்டளை ஆண்டவர் என்னன்னா, முதலாவது எந்திரு, எழுந்திரு. 38 வருடமாய் உபத்திரவம் முடிஞ்சிருச்சு. நீ படுத்த படுக்கையோடு இருந்த 38 வருஷமா இப்ப எழுந்திரு, உனக்கு விடுதலையை நான் தரேன். இனி நீ உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு இருப்பதில்லை, எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்றார். பேர்பட்ட ஒரு இறைவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க.
அவன் எதிர்பார்த்தானா? 38 வருடமாக இருக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கையற்று வாழ்ந்து கொண்டிருந்தானே, அவன் எதிர்பார்த்தானா அன்றைக்கு அவன் எழுந்து நடந்து ஓடுவான் என்று? அதுதான் நம் தேவன். எப்பொழுது யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அது சரியாக வரும். ஆனால் வரும், விசுவாசம் வைத்தார் நிச்சயமாக அது வந்து சேரும். ஏனென்றால் நம் தேவன் ஏமாற்றுபவர் அல்ல. நம் தேவன் நம்மை நோகடித்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நம் தேவன் கண்ணீரோடு கவலையோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. நம்மோடு கூட சேர்ந்து அழுகிறார், நம்மோடு கூட சேர்ந்து வேதனைப்படுகிறார். ஆனால் காலம் வரும்போது இரட்டிப்பான சந்தோஷத்தை அவர் காத்திருக்கிறார், ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அடுத்து அந்த இடமே அவன் வீடாகத்தான் இருந்துச்சு. அங்கதான் படுக்கையெல்லாம் வச்சுட்டு படுத்துருந்தான். எப்போ தண்ணீர் கலக்கமோன்ட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அப்படிதான் இருந்தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அப்படின்ற. நீ படுத்த படுக்கையாக இருந்தாயே, உன் வீடாக இருந்தது அந்த இடத்துல, முதலாவது எந்திரிச்சு உன் படுக்கை எடு அப்படின்ற. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு அப்படின்ட்டு ஒரு கட்டளை. அவர் இடுகிறது ஒரு கட்டளை. ஒரு சந்தேகமும் படக்கூடாது. எப்படி ஆண்டவரே என்னால் முடியும்? நாகமான் கேட்டது போல, எங்கள் இடத்துல என்ன நதியா இல்லை, அங்கேருந்து இங்கே வந்து 7 தரம் முழுக சொல்கிறீங்களேன்னு கேட்டானா? அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வியாதிஸ்தன் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. என்ன ஆண்டவரே, 38 வருஷமாக ஒவ்வொருத்தவனும் அங்கே நான் கண்ணால் பார்க்குறேன், குளத்தில் இறங்குறான், சுகமாயிட்டு போகிறான். ஆனால் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எந்திரிச்சு நடன்றீங்களா? என்ன கடவுளே, என்ன ஐயாரே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூட இல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தாயே, உன்னை தூக்கி கொண்டு தானே போவார்கள். இப்போ எந்திரி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, அடுத்தது என்ன சொல்கிறார்? படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நிற்காத, அந்த இடத்துல உட்காராத, எழுந்து நட. இதுதான் ஆண்டவர்கிட்ட கட்டளை. இனி இது உன் இடம் அல்ல. படுத்த படுக்கையாக இருந்தாயே, எழுந்து நட. உடல் வியாதிப்பட்டு இருந்தது. ஒரு புது உணர்வு, புத்துயிர் அவன் கால்களில் இருந்து உச்சம் தலைவரை பாய்ந்தது. அந்த வார்த்தை, ஆண்டவர் கட்டளை இடுகிற அந்த வார்த்தை, லாசருவே வெளியே வா அப்படின்னு என்று ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த பிணமாக இருந்த லாசரு எழுந்து நடந்து வெளியே வந்தான். பெரும் காற்று, சீஷர்கள் பயத்தினால் காற்று அந்த கப்பலை முழுகி விடுகிற, படகை முழுகி விடுகிற அளவுக்கு வந்தது. ஐயரே, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மூழ்கிறோமே, எழுந்து நின்று அமைதலாயிரு என்ற ஒரே வார்த்தை, அமைதலாயிரு. அந்த கடல் அமைதியாக இருந்ததா? இல்லை. அதான் தேவன். ஆதியிலே ஆண்டவர் படைக்கும் பொழுதெல்லாம் ஒரே வார்த்தை, உண்டாக கடவது, உண்டாக கடவது. எல்லாம் அப்படியே ஆயிற்று. தேவன் நல்லது என்று கண்டார். படுத்த படுக்கையாக இருந்தாயே, இப்போ அவனுக்குள்ளே ஒரு உணர்வு, தேவனுடைய வார்த்தை அவன் சரீரத்திற்குள்ளே போய் அவன் இரத்தத்திலே கலந்து, இரத்தம் எங்கெங்கே ஓடுகிறதோ அதையெல்லாம் சுகப்படுத்தி விட்டு, தலை, கால், கைகள் எங்கெங்க ரத்தம் போனிச்சோ அந்த இரத்தத்திலே அவர் வார்த்தை வல்லமையாக புறப்பட்டு செயல்படுத்தினது. அவன் எழுந்து நடந்தான். நீ பட்ட பாடுகள் போதும் மகனே, சுகமாக தலை முதல் கால் வரை தேவனுடைய அதிசயம், அந்த சாத்தானின் பிடியிலிருந்த சக்தி தகர்த்தி எறிந்து 38 வருடமாய் பிடித்து கொண்டிருந்தான் சாத்தான் அந்த மனிதனை. இப்பொழுது அந்த வார்த்தை என்ன செய்திருச்சுன்னா, பிடித்த கரம் அப்படியே தகர்த்து போய் விட்டுட்டான் சாத்தான். தேவனுடைய அதிசயமான காரியம், பூர்ண சுகத்தை கொடுத்து. அப்படி என்றால் அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஒன்றுமே குறைவானது ஒன்றுமே இல்லை. அற்புதமானவர் அவர். எதுவும் அவருக்கு குறைவில்லை. இந்த சராசரத்தின் தேவன். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய அருமையான வார்த்தையை பார்த்தீங்களா? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகி யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். அவன் உடல் முழுவதும் அவருடைய வார்த்தையின் வல்லமை இரத்தத்தின் மூலமாக எங்கும் பரவினது. ஒரே வார்த்தை, எழுந்து நட,
முடங்கி கிடந்த கரங்கள் கால்களுக்கு ஒரு புத்துணர்வு வந்தது. இதுவரைக்கும் அவன் அந்த புத்துணர்வை கண்டதில்லை. இதுவரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். எழுந்திரு என்று அவர் கட்டளையிடும்போது எழுந்திருக்கும்படி முயற்சித்தான், எழுந்தான். நட என்று ஆண்டவர் கட்டளையிடும்போது நடப்பதற்கு முயற்சித்தான், நடந்தான். இப்படி யார் கட்டளையிட முடியும்? மனிதன் கட்டளையிட முடியுமா? அவன் கட்டளை இடும்பொழுது கூட தேவனுடைய நாமத்தினால் மாத்திரம் கட்டளையிட்டால் மாத்திரம்தான் அங்கு அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிக்கை இல்லாமல் அவன் அதிசயம் செய்ய முயற்சித்தால் ஒன்றுமே அங்கு நடக்காது. அந்த எந்த நாமத்தினாலே நாம் அறிக்கையிட வேண்டும் என்றால், அன்றைக்கு 38 வருடமாக வியாதி உள்ளவனை சுகப்படுத்தின அந்த இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நாமத்தை தரித்திருக்கிறவர்கள் சுகப்படுத்தப்படுவார்கள், சுகமாக கட்டளை பெறுவார்கள். அந்த ஒரு நாமத்திலே தான் வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்தை கூப்பிடுகிறவர்களுக்கு, கஷ்டத்தோடு கண்ணீரோடு வியாதியிலே உட்பண்ணப்பட்டிருக்கிற பாதாள அந்த படுகொலியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு நாமம் இங்கிருந்து கூக்குரலை இடும்பொழுது பரலோகத்தில் அங்கு மகிமையாக பதில் வரும்பொழுது இந்த பாவ உலகத்திலே சுகமாகிறான். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தினாலே எல்லாமே நடக்கிறது. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கிறது. அவர் நாமமே அதிசயமானது. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிரபு, சமாதான பிரபு. அந்த தேவன் கட்டளையிடும்போது நமக்கு சமாதானத்தோடு இருப்போம். ஏனென்றால் அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. இறைவன் நம்மோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், அது 38 வருடமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிகமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மிடத்திலே சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று நம் காதில் கேட்கும்போது, என் தகப்பனே, என்னை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, நான் இனி பாவம் செய்வதில்லை, அறிக்கையிடுகிறேன், என்னை மன்னித்து என்னை சுகப்படுத்தும் என்று கெஞ்சும் பொழுது எனக்கு சித்தமுண்டு, நீ சுகமாகு என்று அவர் சொல்வார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும். அப்பேற்பட்ட உறவிலே நாம் இருக்க வேண்டும். நெருக்கத்திலே வாழ வேண்டும். தேவன் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.